والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மௌலவியை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக வந்துகிட்டு இருக்கிறத நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பொருளாதார ரீதியாக, பெண்கள் ரீதியாக எல்லாம் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை நாம கேள்வி விடுறோம். அப்ப அது சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியாயிடுச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. அதை குறித்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சாங்க. அவருக்கு ஆதரவானவர்கள், எதிரானவர்கள் என்று எல்லோரும் சமூக வலைதளத்துல என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. இந்த இடத்துல அவரும் இப்போ கடைசியாக ஒரு வீடியோ என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளியிட்டு இருக்கிறாரு. ஆனா அதுல அவர் ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு. என்ன முன்னிறுத்துறாருன்னா, அல்லாஹுவே என்ன செய்யறாரு, முன்னிறுத்துறாரு. அப்படி முன்னிறுத்துற அந்த தருணத்துல அல்லாஹுக்கும் அவருக்குமானது இந்த ஒரு விஷயத்துல அல்லாஹ்வை முன்னிறுத்திய காரணத்தால அல்லாஹ் அவர் உண்மையிலேயே குற்றங்களை செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் உண்மையிலேயே நிறைய பேருக்கு அவரால் பொருளாதார ரீதியாக சிரமங்கள் ஏற்பட்டிருந்தா அல்லாஹுவை போல அவரை தண்டிக்க யாராலையும் இயலாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவரையும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாக்கும். அதே நேரத்துல அவர் செய்யாமல் இருந்திருந்தால், அவர் பக்கம் நீதி இருந்தால், அல்லாஹுவை போல் அவர் செய்த ஏதேனும் பிழைகளுக்கு மன்னிக்க கூடியவனும் யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ஒரு மனிதருக்கு நன்மையான காரியங்களை செஞ்சாலும் ஏதேனும் ஒரு நேரம், ஒரு நொடி பொழுது அவருக்கு எதிராக நாம் ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் மறந்துட்டு உடனே நம்ம மேல என்ன செஞ்சிருவாரு, பழி சொல்லிடுவாரு, கடுமையா நடந்துருவாரு. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லை. வானம் பூமி அளவுக்கு பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற அந்த தருணம் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவருடைய வீடியோ என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம் அவர் வீடியோல அவர் அல்லாஹுவை முன்னிறுத்துறாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீனையே சாட்சியாக்குறாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீனே நாளைக்கு நீதி வழங்க போதுமானவன்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அல்லாஹுவை முன்னிறுத்தியதால இதுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குற்றச்சாட்டுக்குரியவராக அவர் இருந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அவருக்கு ஒரு நற்சிந்தனையை கொடுக்கட்டும், அவர் அதையெல்லாம் உணர்ந்து திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யட்டும். அவர் எத்தனையோ காலங்கள் செய்த அந்த தாவா பணிகளுக்கெல்லாம் நிறைவான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கட்டும் அப்படின்ற பிரார்த்தனை நாம் என்ன செய்யறோம். அதே தருணத்துல பொருளாதார ரீதியாக உண்மையிலேயே சகோதரர் அந்த மௌலவியால ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தார், பொருளாதார ரீதியாக நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தார், ஒருவேளை இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தா, இல்லை இவர் இந்த பொருளாதாரத்தை ஏமாந்திருந்தாலும், என்ன மாதிரி ஒரு சூழல்ல இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ள இவர் புகுந்திருந்தாலோ அவர் அதை என்ன செய்யணும், அவங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க எப்பாறு வேண்டுமானாலும் நம்மளை அணுகுவாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாம செய்த தவறு தான் அது. அப்படி செஞ்சிருந்தால் அது தவறு தான். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நம்மளை இப்படி பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த மக்கள் மேலெல்லாம் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுப்பாகிடக்கூடாது. மௌலவி என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில திருப்பி அளிக்கிறதுக்கும் அதே நேரத்துல அதற்கு சரியான தீர்வு காண்றதுக்கும் கண்டிப்பா முயற்சி செய்யணும். அல்லாஹ் கட்டாயம் உதவி செய்வான். ஏன் நாம இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இழிவுங்கிறதும் கண்ணியம்ங்கிறதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறது தான். ஆனா எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம அல்லாஹ்வுக்கு நீதமானவனாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியானாக, அவனுடைய கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியானாக என்ன செய்யணும், நாம மாறிடணும். நமக்கு அப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தந்துடணும். அதற்காக தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. மனிதன் தவறு செய்வான், அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பான், மன்னிப்பு வழங்க அல்லாஹ் போதுமானவன். இது போன்ற நிகழ்வுக்கு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை.
இப்ப நாம இதுல என்ன சொல்ல வரோன்னு சொன்னா, ஒரு சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இல்ல ஒரு சகோதரனால இன்னொரு சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இருவருக்குமாக நாம என்ன செய்யணும்? துவா செய்யணும். அதுதான் நம்மளுடைய செயலா இருக்கும். ஒருத்தன் கிடைச்சிட்டாங்கிறதுக்காக மாட்டினான்டா, அன்னைக்கு அழுது பயான் பண்ண பத்தியா, அந்த அழுக பொய். அவன் ஒரு வடிவமா பயான் பண்ணுவான், அதெல்லாம் பொய், எல்லாமே காசுக்காக தான் பண்ணியிருக்கான். நாம ஒரு தீர்ப்பு வழங்குறோம் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். ஏண்டா, அவரு கல்பை நாம அறிய மாட்டோம். அவருடைய கல்பு தூய்மையானதாக இருந்தால் நாம அல்லாஹ்விடத்துல மிக கடுமையான தண்டனைக்குரியவராக ஆயிரும். அப்போ ஒருத்த மேல ஒரு பழிச்சொல் வந்துருச்சு, இல்ல உண்மையிலேயே தவறு இழைச்சிட்டான், உண்மையிலேயே அவன் மேல குற்றச்சாட்டு இருக்கு, உண்மைதான் அப்படின்னா கூட, அவர் அன்னைக்கு பண்ண பயான் நடிச்சாரு, இன்னைக்கு பயான் காசுக்காக தான் பண்ணியிருக்காரு, அன்னைக்கு செஞ்சது பொருளாதாரத்துக்காக தான், அன்னைக்கு செஞ்சது அந்த பொம்பளையை கவர் பண்றதுக்காக தான் நம்ம பேசுறோம் பாருங்க. இது மிக அபத்தமான ஒரு நிலை, அபத்தமான பேச்சு இதெல்லாம். ஏன்னா இவ்வளவு பெரிய உன்னதமான பணியை செஞ்சிருக்கிறாரு, இந்த ஒரு தருணத்துல இப்படி ஒரு பிழையை செஞ்சிட்டாரு, ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டாரு, இந்த குற்றத்துக்குரியவர் ஆயிட்டாருன்னு சொல்லி சக மக்கள் என்ன செய்யணும்? அந்த கொள்கையில உள்ள மக்கள் கவலைப்படணும். என்னடா இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு, யாரெல்லாம் அவரை இதுல இருந்து மீட்டு ரப்பு, அவரை உணர்ந்து அவரை மன்னிப்பு கேட்க வை, அவருக்கு நீ மன்னிப்பு வழங்கு, அவரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ராகத்தை ஏற்படுத்தியாள்லா அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நம்மளுடைய சகோதரன், கொள்கையை சொன்ன சகோதரன், கொள்கைகளுக்காக நிறைய நேரங்களை தியாகம் பண்ண சகோதரன் இப்படி போயிட்டானே, அவனை அதுல இருந்து மீட்டெடுக்கணுங்கிற கவலையும் அதை குறித்த அச்சமும் தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா மறுமையை பத்தி விளங்கி வச்சிருக்கிறோம், கடுமையா இருக்கும் மறுமை. நாம இங்க சில நேரங்கள்ல என்னதான் மறுமைக்கு பயந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சில விஷயங்களை செஞ்சு போடுறோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான அல்லாஹ்வுக்கு சொல்லாத செயல்களை செய்யறோம். அதனாலதான் நிறைய நெருக்கடியில போய் நாம என்ன செய்யறோம்? மாட்டிக்கிறோம். அப்போ அந்த மறுமை கடுமையா இருக்குமே, அதை தெரிஞ்சுக்கிட்ட நாம நம்ம சகோதரன் மறுமையில போய் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற கவலை தான் நமக்கு இருக்கும். அவன் பாவம் செஞ்சுட்டானா யாரெல்லாம் அந்த பாவத்தில இருந்து அவனை மீட்டுங்கிற பிரார்த்தனை தான் நம்மள்ட்ட இருக்கணும். அப்ப அப்படித்தான் இது போன்ற விஷயங்களை நாம என்ன செய்யணும்? அணுகணும். நாம அதை தவிர்த்து நம்ம அவரை சாடுறதோ இல்ல அவருக்கு கொடுத்தவங்களை சாடுறதோ நமக்கு அது வேண்டாத வேலை. இதுல நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் அந்த வீடியோவே பதிவிட்டேன். அந்த மௌலவியுடைய நிலையை அல்லாஹ் சீர் செய்யட்டும், சீர்படுத்தட்டும். இனி வரக்கூடிய காலங்கள்ல அவருக்கு ஒரு நல்லொரு காலமாக நல்லொரு நிகழ்வுகளை அல்லாஹ் என்ன செய்யட்டும், வழங்கட்டும். அதே நேரத்தில் அவரால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு உண்டான அவர்களுக்கு உரியது அவர்களிடத்துல வெகு சீக்கிரம் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நான் முக்கியமா ஒரு விஷயத்த பதிவு செய்த அந்த வீடியோவே போட்டேன். என்ன அப்படின்னா, இது வளர்ந்து வரக்கூடிய தாயிகள், வளர்ந்து வரக்கூடிய அழைப்பாளர்கள், இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லணும், மக்கள் மிகப்பெரிய அளவுல மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க, பெரிய அளவுல அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நிகழ்வுகளை என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட அதை களைந்து எடுக்கணும், ஹக்க சொல்லணும், குரானை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், நபியுடைய அழகான பண்புகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சு நிறைய எண்ணங்களோட கனவுகளோட இந்த களத்துக்குள்ள வந்து பணி செய்யக்கூடிய இளம் பருவத்து அழைப்பாளர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது என்ன அப்படின்னு சொன்னால், பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. கண்டிப்பா இப்லீஸ் நம்மள அதுல சருக செய்வான், அவன் அதற்கான சூழ்ச்சியை கட்டவிழ்த்து விடுவான். பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மார்க்கத்தை சரியா விளங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க அசத்தியத்துக்கு போயிட மாட்டீங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சிட மாட்டீங்க. ஆனால் பெண்களுடைய விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் உங்களை குறித்து நான் பயப்படுறேங்கிறாங்க. நாம நிறைய இடத்துல இந்த பொருளாதாரத்துல சரிகிறோம், ஆனா அந்த பொருளாதாரத்தை நம்ம சரியா கையாளலன்னு வைங்கள, நம்முடைய தாவா களம் அதோட முடிவு பெற்றுரும், முடிஞ்சு போயிடும். நம்மளாலே இயலாது, நம்மளுக்கே அதை செஞ்ச மாதிரி செய்யறதுக்கு இயலாது. அதே நேரத்துல நம்முடைய இந்த பொருளாதார சூழல் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய குடும்பத்தையே செதைச்சு சின்ன பின்னமாய். வியாபாரத்துக்காக ஒருத்தர் நமக்கு உதவுறாருன்னா நமக்கு எந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, எந்த வியாபாரம் தெரியுதோ அதுலதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம உழைக்கிறோம் பாருங்க, அந்த வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணாதான் அது எங்கன நஷ்டம் எங்கன லாபம், எந்த பொருள் அந்த துட்டா இருக்குது, அந்த துட்டு எங்க இருக்குது நமக்கு தெரிய வரும். அது அல்லாம பிறர்கிட்ட கொடுக்குறோம் பாருங்க நமக்கு லாபம் வரும்னு சொல்லி,
அதுல நம்ம மாட்டிக்கிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பு. நமக்கு ஒருத்தர் உதவுறாரு, நம்ம உபதேசம் பண்றோம், பயான் பண்றோம், நமக்கு உடனே ஒருத்தர் உதவுறாரு, நான் உங்களுக்கு ஒரு தொழிலுக்கு உதவலான் இருக்கேன், என்ன செய்ய போறீங்க, நான் இவ்வளவு தரலான் இருக்கேன்னு சொல்லும் போது உடனே நம்ம மனசுல இப்ளீஸ் என்னெல்லாமோ ஒரு விஷயத்த போடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை வளப்படுத்துறதுக்காக ஒருத்தர்கிட்ட நீங்க பொருளாதாரம் வாங்குனீங்கன்னா அல்லாஹ் நாடினா நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க. ஆனா அந்த பொருளாதாரத்தை நம்ம வேற ஒருத்தர்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கி இன்னொருத்தரை நம்பி ஒரு மாசம் நமக்கு லாபம் கொடுப்பாரு, நாம பொது விஷயத்துல ஈஸியா ஈடுபட்டுடலாம், பொது விஷயத்துக்கு நினைச்சா போயிடலாம், நமக்கு மாசம் வருமானம் வரும், அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த தாவாக்களமும் ஒட்டுமொத்தமான உங்க வாழ்க்கையை செதஞ்சு போயிடும். அந்த மன வலி இருக்கு பாருங்க, அந்த பொருளாதாரத்துல ஏற்படுற மன வலி, அந்த வலிக்கு ஈடே கிடையாதுங்க. அதனால வளர்ந்து வரக்கூடிய தாயிக்கள் உங்கள்கிட்ட இப்படிலாம் வரும். ஆனா தயவு செய்து இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள போய் மாட்டிக்கிடாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இஸ்லாமிய அழைப்பாளர்களையும் இது போன்ற நிலையிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, பெண்களுடைய விஷயத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அப்போ உங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அது, நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க, மற்ற நேரங்கள் அல்லாஹ்வுக்காக பணி செய்றீங்க, கண்டிப்பா அதை செய்யுங்க, அல்லாஹ் உங்க தரஜாவை கூட்டுவான். நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்காக சில நேரங்களை ஒதுக்குறீங்க, கண்டிப்பா அந்த நேரத்துல அந்த இடத்துல அல்லாஹ் உங்களோட தரஜாவை கூட்டுவான். நீங்க இன்னும் பிற கூலி வேலை தான் செய்றீங்க, மற்ற நேரங்கள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குறீங்க, அதுல பெரிய அந்தஸ்து இருக்கு. நம்ம வளப்படுத்தணும், பொருளாதாரம் நமக்கு வேணும், பொருளாதாரத்தை வச்சு நம்ம ஈஸியா தாவா பண்றதுக்கு வசதியா இருக்கு வைக்கும்னு சொல்லி செய்தான் ஒரு கட்டத்துல போடுவான். அப்போ நம்ம வீரியமான பிரச்சாரங்கிறது உடைபட்டு போயிடும். நம்மளை யாரெல்லாம் மாஷா அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையால நல்ல உங்களோட உபதேசம் நல்லா இருக்கு, நிறைய மக்களை வென்று எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் நம்மளை ரொம்ப மோசமான நிலையில புறக்கணிப்பாங்க, பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாயிராதீங்க. இன்றைக்கு பரவலா இப்படி தாயிகளை பத்தி, அதாவது அழைப்பாளர்களை பத்தி, மௌலவிமார்களை பத்தி இப்படி செய்திகள் வரும்போது அது ரொம்ப மனக்கவலையா இருக்கு, மன வலியா இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிலிருந்து யாருக்கும் இப்படி ஒரு சோதனையை என்ன செய்யக்கூடாது, ரப்புல் ஆலமீன் தந்துடக்கூடாது. அப்படி இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு நம்மளால எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான முயற்சியும் தேடலும் நம்மள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஏன் நாங்க ஒரு பாவம் பண்ண அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்டலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவா. எங்களால ஒருத்தவங்க சிரமப்பட்டா அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். அப்போ வளர்ந்து வரக்கூடிய தாயிக்கள் இந்த பொருளாதார விஷயத்திலும் பெண்களுடைய விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருங்க. அல்லாஹ்வுக்காக களத்துல இறங்கி வீரியமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றிய அந்த செய்திகளை மக்கள் மன்றத்துல கொண்டு போங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு காலத்துல ஒரு மௌலவியை பத்தி நம்ம சர்ச்சை ஆகிக்கிட்டு இருக்கு, அந்த மௌலவியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அவர் ஒரு கணம் பாவம் செய்திருந்தாலோ அதிலிருந்து அல்லாஹ் அவரை மீட்டெடுக்கட்டும். அவரும் உணர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கட்டும். அவரால் பாதிக்கப்பட்டவருடைய நிலையும் சீக்கிரமாக அவர் சரி செய்வதற்குரிய ஒரு உதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கட்டும் சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.